வணக்கம் நண்பர்களே. ஒரு தொழில் ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நடத்துவது என்பது பல சவால்களுக்கு நடுவில் தான். பல சவால்கள் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் சரியாக கணக்கிட்டு இந்த மாதிரி சவால் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக வெற்றிகரமாக இயக்க முடியும். சார், நீங்கள் பாட்டு ஈஸியாக சொல்லிட்டீங்க, அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே எடுத்த உடனே எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் சில விஷயங்கள் நாம ஒரு அப்சர்வேஷன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ வெற்றி பெற்ற வணிகங்கள், பெரிய நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட இருந்து நாம் ஏன் கற்றுக்கூடாது? அவங்க அனுபவத்தில் நம்ம ஏன் கற்றுக்கூடாது? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் டிமார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்டோட வளர்ச்சி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு பேச போகிறேன். தொழில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கு அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டிங் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் தயக்கம், ஒரு சுணக்கம், இது எப்படி பண்ண முடியுங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் இப்போ நின்று போயிடுறாங்க அந்த இடத்துல. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கிறது. அப்போ ஒரு வெற்றி பெற்ற ஒரு துறை, வெற்றி பெற்ற ஒரு நபர், இல்லைன்னா வெற்றி பெற்ற ஒரு வணிகம், அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா இல்லையா? We can copy or imitate model a successful business. Nothing wrong in it. வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க ஒரு நிறுவனத்தை பார்த்து அதுலேருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு நாமும் நமது வணிகத்தில் நம்ம தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ டிமார்ட் என்று சொல்லக்கூடிய சூப்பர் மார்க்கெட் இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் நம்பர் ஒன் பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. 2002 தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ராதாகிருஷ்ணன் தமானி அப்படிங்கிற ஒரு நபரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றளவில் இந்தியாவில் 439 கடைகள் இருக்குது. பல்வேறு ஊரில் 439 கடைகள் திறக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கிறது. 2024-25 அவங்களோட வணிகம் வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,300 crores அவங்களோட ரெவென்யூ. அப்போ ப்ராஃபிட், அவங்களோட லாபம் என்னன்னு கேட்டால் 2024-25 2,708 crores, 2,708 கோடி. அப்போ இவ்வளோ அட்டகாசமாக நடந்துட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுறோம், அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களோட ரெவன்யூ growth வருட வருடம் 16.7% இருக்கிறது. 2024-25 புள்ளி பிரகாரம் பார்த்தா அவங்களோட ப்ராஃபிட் growth பார்த்தா 6.8% per annum அவங்களுக்கு இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம அவங்களுடைய சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை மட்டும் சில விஷயங்கள் நம்ம எடுத்து நம்ம பார்த்தா நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும், அந்த விஷயங்கள் மட்டும் பார்த்தா நாமும் நமது தொழில் எந்தெந்த விஷயங்களை எடுத்து பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டிமார்ட் கூட ஸ்ட்ராட்டஜி, வியூகங்கள் என்னன்னு கேட்டால் அவங்க கொள்முதல் பண்ணுறது மேனுஃபேக்சர்கிட்ட இல்லை ப்ரொடியூஸ்டர் டைரெக்டாக வாங்குறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்படி டைரெக்டாகவும் நடுவில் இன்டர்மீடியட்ஸ் குறைச்சிட்றாங்களா, நடுவில் இன்டர்மீடியட் வரக்கூடிய கமிஷன் எல்லாமே மொத்தமாக ரெண்டு பேருக்கு பிரிச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ்டர் டைரெக்டாக வாங்குறாங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் பல்காக வாங்குறாங்க. தே கோ ஃபார் பல்க் பர்ச்சேஸ். எதையுமே 2 பீஸ், 5 பீஸ், 1000 பீஸ் பண்ணால் 10,000 பீஸ், 20,000 பீஸ், 30,000 பீஸ். அப்போ அடிச்சு மார்ஜின் அதிக அளவில் ப்ராஃபிட் வைக்க முடியும். அதிக மார்ஜின் கிடைக்கிற மாதிரி நிறுவனங்களோட பேசி வாங்க முடியும். எப்பயும் பல்க் பர்ச்சேஸ், ஹோல்சேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ரேட் கிடைக்க தான் செய்யும். அதுபோல் மொத்தமாக ஆர்டர் பண்ணும் பொழுது ஒரு பெரிய டிஸ்கவுண்டோட ரேட்டில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் நிறைய பில்டிங்ஸ் அவங்களோட ஓன் பில்டிங்ஸ். அப்போ நிறைய நம்ம வாடகைக்கு எடுத்து பண்ணுற அது வாடகைக்கு 50,000, 1,00,000, 2,00,000 வாடகை கொடுக்க வேண்டி வரும். ஆனால் டிமார்ட்டை பொறுத்த மட்டுக்கும் பில்டிங் மேக்சிமம் சொந்தமாகவே வச்சுருக்காங்க. அதனால் வாடகைங்கிற பெரிய செலவு அவங்களுக்கு கிடையாது. அடுத்த விஷயம் இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லிட்டு பெரிய அளவில் அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வைக்கல. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. அலங்கார வசதிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. போனால் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஷெல்ஃப் எல்லாமே இருக்குமே தவிர அங்கே பெரிய அலங்காரங்கள் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த ஆம்பியன்ஸை கூட்டி தான் அதை பார்த்து அட்ராக்ஷன் பண்ணி தான் வரணும்லாம் இல்லை அவங்கள பொறுத்த மட்டுக்கும். ஸோ அலங்கார வசதிகள் மிக மிக குறைந்த செலவில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் எந்த பொருட்கள் தினசரி அதிகமாக விற்கப்படுகிறதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது டேர்ன் ஓவர் நிறைய நடக்கும். கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. பல உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா பலசரக்கு, சர்க்கரையாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், இந்த தானிய வகைகளாக இருக்கலாம், பவுடர்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே தினசரி ஓடிட்டு இருக்கிற விஷயங்கள். மக்கள் அடிக்கடி வாங்கும் பொருட்களை
பல்காக வாங்கி அதை வியாபாரம் செய்கிறாங்க. இதில் வந்து சேமிப்பு, அவங்களுக்கு செலவு கம்மி, வீணாகும் செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். இதோட அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், சப்ளையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சப்ளையர்ஸ்க்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பணத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. இப்போ நான் தான் மேனுஃபேக்சரர், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நார்மலாக மார்க்கெட்டில் இருக்க கண்டிஷன் வந்து 30 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் கிரெடிட்னு கொடுப்பாங்க, கடனை கொடுப்பாங்க. 30 டேஸ் கழிச்சு தான் அங்கே சேல்ஸ் ஆகுது, 30 டேஸ் கழிச்சு கொடுப்பாங்க. சில வியாபாரம் 60 நாள், சில வியாபாரம் 90 நாள், 90 நாள் கழிச்சு கொடுப்பாங்க. அப்போ 90 நாள் அவங்க பணத்தை ரொட்டேட் பண்ணலாம். ஆனால் டிமார்ட் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றாங்க. சரி, 30 டேஸ்னால் 30 டேஸ் வெயிட் பண்ணுறது கிடையாது. 15 நாள்லேயே இவ்வளோ பணம் வந்துருச்சா கொடுத்துருவோம். இப்போ இதனால் என்ன ஆகுது, அந்த மேனுஃபேக்சருக்கோ ப்ரொடியூசருக்கோ பணம் ஏழியராக வருகிறது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்க முடிகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் கேட்டால், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு மிக மிக செலவு கம்மி. டிமார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எத்தனை இடத்துல பார்த்துருக்கீங்க? எல்லாமே வாய்மொழி தான். மக்கள் போகிறாங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, சீப்பாக இருக்குன்னு சொல்லி, நல்ல பொருள் கிடைக்குன்னு சொல்லி அவங்க 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த விளம்பரத்துக்கு அவங்க நம்பலை. விளம்பரத்துக்காக செலவழிக்க பணத்தை வந்து மக்களுக்கே செலவழிக்கலாம், பொருட்களுக்கு செலவழிக்கலாம்னு சொல்லி அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து, ரொம்ப லாபம் வச்சு விற்கணும்னு உங்கள் ஐடியாவே கிடையாது. இந்த பைக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் போகும்னு சொல்லிட்டு லாபத்தை மிக குறைவாக வைத்து எவ்வளோக்குள்ள டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அந்த டிஸ்கவுண்ட்டை மேக்ஸிமம் பப்ளிக்கு அவங்க கொடுக்கறதுனால அந்த அந்த பொருள்களோட விலைகள் வந்து ரொம்ப சீப்பாக மக்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இது ஒரு மக்களை கவர்ந்து ஈர்ப்பதற்கான, வாடிக்கையாளரை கவர்ந்து ஈர்ப்பதற்கான வியூகங்கள். இந்த வியூகங்களில் எல்லாருமே எல்லாருக்கும் சாத்தியம்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷனில், மேனுஃபேக்சரிங்கில் எந்த விஷயத்த நீங்கள் பண்ண முடியும்னு பாருங்கள். ஒரு சின்ன லெவலில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற்றவர்கள் பண்ணக்கூடிய வியூகத்தை காப்பி அடித்தா கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள். களத்தில் இறங்கி தான் பாருங்கள். சின்ன அளவு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க, வெற்றி பெறுங்கள். உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். நன்றி.